விஜய் சங்கீதா வழக்குல இப்ப ஒரு புது திருப்பம் வந்திருக்கு. தாவேக தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்குல இப்ப அதிர்ச்சியான ஒரு திருப்பம் வந்ததுதான் எல்லார் மத்தியிலும் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு. பரபரப்பான சூழல் ஏற்பட்டு இருக்கு. விஜய் அவருக்கு எவ்வளவு வாக்குகள் வரும், விஜய் அவரு எவ்வளவு வெற்றி பெறுவாரு, விஜய் அவருக்கு இந்த தேர்தல் களம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் மக்கள் கிட்ட இருக்கு. அதுவும் ரொம்ப ஆவலோடவும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த முறை யார கேட்டாலுமே விஜய் அவருக்கு தான் என்னோட ஓட்ட போட்டேன்னு சொல்றதுனால விஜய் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த நிலையில நேற்றைய கருத்து கணிப்புல திமுக அதிக எண்ணிக்கையில வெற்றி பெறும் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. விஜய் அவருக்கு ஆதரவா ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் இருந்துச்சு. அதே போல அதிமுகவுக்கு ஆதரவாவும் ஒரே ஒரு கருத்து கணிப்பு இருந்துச்சு. திமுக தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி இந்த அரசியல் களத்துல இந்த முறையும் வெற்றி பெற நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்ததுமே சங்கீதா அவங்களோட அந்த விவாகரத்து விஷயமும் வெளியே வந்துச்சு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்த விஷயம் வெளியாச்சு. இந்த வழக்கோட முதற்கட்ட விசாரணைக்காக ஏப்ரல் 20 விஜய் அவர் நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றம் ஏற்கனவே சம்மனும் அனுப்பியிருந்தாங்க. இருதரப்பு வழக்கறிஞர்களும் நடத்திய பேச்சுவார்த்தைகளை பரஸ்பரம் பிரிந்து விடுவது, ஜீவனாம்சம் மற்றும் சொத்து பாக பிரிவினை குறித்து சுமூக முடிவு எட்டப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்துல வச்சுக்கிட்டு தாங்க நேரில் ஆஜராக பதில் அளிக்க முடியாது அப்படின்னும் காணொலி வழியா பதில் அளிச்சாங்க. விஜய் அவங்களும் சங்கீதா அவங்க ரெண்டு பேருமே மனு அளிச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவங்களும் ஆன்லைன் வழியா ஆஜராக அனுமதி கொடுத்திருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆன்லைன்ல ஆஜராயிருந்தாங்க. விஜய் அவரு என்னால 35 கோடி தான் சங்கீதா அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி எத்தனையோ செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகிட்டே இருக்கு. இந்த நிலையில வழக்கு விசாரிச்சு வந்த நீதிபதி எழிலரசி திடீர்னு விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. வீடியோ கால்ல ஆஜராக அவர் அனுமதி அளித்தது இந்த மாற்றத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல வேறு காரணமா அப்படிங்கறதும் தெரியல. மேலும் நீதிபதி மாற்றத்தை தொடர்ந்து இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணை வர ஜூன் 15 ஒத்திவைக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்க நிலையில விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான இந்த சட்ட போராட்டமும் கால தாமதமாவது அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட கவலையை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவங்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் காணொலி வழியா பேச வாய்ப்பு கொடுத்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்கள மாற்றம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா உறுதியா இது உண்மையா அப்படிங்கிறது தெரிய வரல. எது எப்படியோ விஜய் அவருடைய விவாகரத்து வழக்குக்கு முன்னாடியே இந்த தேர்தல் விஷயம் வெளியாக இருக்கு. அதுவும் இந்த முறை அவரு எந்த அளவுக்கு இடங்களை பிடிச்சு வெற்றி பெற போறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.